டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டரில் வந்து ட்விலைட் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கலரை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ கலரோட ப்ரைஸ் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் கேளுங்க. தொடர்ந்து இன்ஸ்டாவில் எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா சில பேர் வந்து கேட்பாங்க, தம்பி எனக்கு வந்து ஃபீச்சர்லாம் பெருசாக வேணாம்ப்பா, வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல மைலேஜ் கொடுக்கணும், விலை கம்மியாக இருந்தால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நியூ மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்பிள் கலர் வந்து நமக்கு வந்து பேஸ் மாடலில் தான் வந்து கிடைக்குது. ஸோ ப்ரைஸுக்கு வந்து டிவிஎஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டிஜிட்டல் மீட்ரு, கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இதெல்லாம் வந்து கட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் வந்து லைட் பார் வந்து கட் ஆகுது. சிம்பிளான டிசைனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அனலாக் மீட்ரு தான் வந்து வருது. பட் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற விஷயங்கள்லாம் எதுலேயும் வந்து அவங்க வந்து கட் பண்ணல. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணுற மாதிரி கேப் வந்துடும். 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. நல்ல லென்த்தியான சீட்டு, 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அதுலேயும் வந்து இந்த ஜூபிட்டரில் வரக்கூடிய இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைன்டு இன்ஜின். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு 10% வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு எக்கானமி ஸ்பீடில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா 55+ நம்ம வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 ப்ரைஸில் இந்த மாடல் வந்து லான்ச் ஆயிருக்கு.